ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பரான மருந்து குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மருந்து குழம்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா பொடி அரைக்கலாம். அதுக்கு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க, இது நல்ல வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குழம்புக்கான மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு வானலில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டை முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டும் வெங்காயமும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா பொடி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்கல, இந்த ஒரே ஒரு பொடி மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் 1/2 ஸ்பூன் வெல்லம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான மருந்து குழம்பு ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த குழம்பு வந்து 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது. இந்த குழம்பு வந்து பசி எடுக்கல, இல்லைனா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இல்லைனா லாக்டேஷனுக்குலாம் இந்த குழம்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.